கட்டில நாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. இதுக்கு பொருள் என்னன்னா, நம்ம கற்க வேண்டிய பாடங்களை நம்ம கற்றுக்கலனாலும் நம்ம கேள்வியறி உடையவங்களா இருந்தால் அந்த கேள்வியறிவை நமக்கு துணை புரியும். அப்படி நமக்கு முன்னாடி இருந்தவங்க கேட்ட கேள்வியால தான் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கு, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லைடு, கேமரா, பென்னு இந்த மாதிரி எதுவும் உருவாயிருக்காது. நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த 20 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். T1 USRBயில் வந்து 10th தான் கேட்பாங்க, புக் பேக் தான் கேட்பாங்க, பாக்ஸ் தான் கேட்பாங்க. அப்படின்றத தாண்டி நம்ம கொஞ்சம் கான்செப்டுவலாக கொஞ்சம் லேர்ன் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா சில கொஷின் வந்து வாட் இஸ் வாட் அப்படியே வைக்க மாட்டாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கக்குள்ள அவங்க கான்செப்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் 20 கொஷின் எடுத்திருக்கேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் மீ அரவிந்த். வெல்கம் டு TAF IAS Academy. ஃபர்ஸ்ட் கொஷின், பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? இப்போ நீங்கள் எடுத்தவொடனே எடை 50 கிலோகிராம், வெயிட்டு 50 கிலோகிராம் தானே அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் எடைக்கும் நிறைக்கும் வேறுபாடு இருக்கு. நிறைன்றது ஒரு பொருளில் இருக்கிற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எண்ணிக்கை தான் நிறைன்னு சொல்லுவோம். ஆனால் எடைன்றது என்னன்னா, எடைன்றது நிறை இன்ட்டு கிராவிட்டி. கிராவிட்டி எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் நிறை. இப்போ இது அதை படி பார்த்தோம்னா 50 கிலோகிராம் சொல்லியிருக்காங்களா, 50 கிலோகிராம் இன்ட்டு கிராவிட்டி என்னன்னா 9.8. இதை பெருக்குனீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அது வந்து நியூட்டன்ல நம்ம போடணும். ஏன் நியூட்டன்ல போடணும்னா, நியூட்டன்றது தான் எடையோட யூனிட். இப்போ நிறைக்கு வந்து கிலோகிராம்ன்றது யூனிட். நீங்கள் SI யூனிட் படிச்சிருப்பீங்க, அந்த 7 இது படிச்சிருப்பீங்க. நிறைன்றது கிலோகிராம், நிறைக்கு யூனிட் வந்து கிலோகிராம். ஆனால் எடைன்னு வரக்குள்ள அதுக்கு வந்து நியூட்டன் தான். இப்போ இதை பெருக்கிக்கலாம். ஸோ 490 வருது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எடைக்கு வந்து யூனிட் வந்து நியூட்டனு. இங்கே 490 கிலோகிராம் இருக்கு, ஆன்சர் வந்துருச்சு 490 கிலோகிராம் டிக் பண்ணிட்டேன்னா அது வந்து ஆன்சர் தப்பாயிடும். ஸோ நியூட்டன் தான் யூனிட். அப்போ 490 நியூட்டன், இதான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் பொருள்களின் முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது? பொருள்களின் முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். முடுக்கம்னா ஆக்சிலரேஷன். நம்ம இப்போ பைக்கில் போகிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், எடுத்தவனே 100 கிலோமீட்டர் போயிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10ல், அடுத்து 20ல், 30ல், அப்படி சடனாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் முடுக்கம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீடில் போவோம், அடுத்து ஒரு ஸ்பீடில் போவோம். அப்போ திசைவேகம், நம்மளோட திசைவேகம் வேரி ஆகுதா, அப்போ திசைவேக மாறுபாடு தான் முடுக்கம்னு சொல்லலாம். இது எழுதணும்னா முடுக்கம் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு காலம்னு எழுதலாம். முடுக்கன்றது திசைவேக மாறுபாடு பை காலம். இப்போ சில பேர்த்துக்கு டவுட் வரும், திசைவேகம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இது இப்போ நம்ம கான்சுவலாக தான் பார்க்குறோம், ரொம்ப பேசிக் போக தேவையில்ல. சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ திசைவேகன்றது வந்து ஒரு திசையில் எவ்வளோ வேகம், வேகன்றது வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம், வேகம்ன்றத தொலைவு பை காலம்னு எழுதலாம். தொலைவு மாறுபடுறத வந்து காலத்தை பொறுத்து தொலைவு மாறுபட்டுச்சுன்னா அதை வேகம் சொல்லலாம். அதே காலத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சி மாறுபட்டதுன்னா அதை திசைவேகம்னு சொல்லலாம். ஸோ திசைவேகம் மாறுபட்டுச்சுன்னா காலத்தை பொறுத்து திசைவேகம் மாறுபடுவதுன்னு தான் ஆக்சலரேஷன். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கீழ்கண்டவற்றுள் பொருளின் முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது? ஆன்சர் வந்து விசை. எப்படின்னா, இப்போ அந்த பைக் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாமே. இப்போ நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோம், நம்ம எதுவும் இப்படி பண்ணாமல் அது பைக் மூவ் ஆகாதுல்ல. நம்ம இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்தா தான் பைக் மூவ் ஆகும். ஸோ அது ஒரு ரீசனு. இன்னொரு, இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறோம், ஒரு பால் வருது, ஒரு கம்மியான ஸ்பீடில் தான் வருது, நம்ம ஷார்ட் பண்ணோடனே அது ரொம்ப வேகமான ஸ்பீடில் போகுதுல்ல, அப்போ அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ ஸ்பீடு இங்கே என்ன சொல்லியிருக்கேன், திசைவேகம் அது ஒரு டைரக்ஷனில் வருது, நான் பாலை அடித்தவொடனே அது வேற ஒரு டைரக்ஷனில் போகுது. திசைவேகம் மாறுபாடு வீதம், காலத்தை பொறுத்து திசைவேகம் மாறுபடுது. ஸோ அப்போ அதுவும் ஆக்சிலரேஷன் தான். அதில் எதுக்கு என்ன காரணம், அந்த பாலை நான் அடிக்கிறேன்னா இங்கிருந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ விசை தான் ஆன்சரு. இடப்பெயர்ச்சியும் வராது, திசைவேகமும் வராது, அடர்த்தியும் வராது. ஸோ இதுக்கு வந்து விசை தான் ஆன்சரு. வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? இதான் கொஷின். இப்போ சன்ல இருந்து நமக்கு லைட் வருதுல்ல, ஸோ அது வந்து வெறும் ஒயிட் லைட் மட்டும் வர்றது கிடையாது. இதுதான் சன்னு வச்சுக்கோங்க. இந்த சன்ல இருந்து ஒயிட் லைட் மட்டும் வர்றது கிடையாது. நடுவில் எவ்வளோ வேகம் இருக்கும், நம்ம எர்த் இருக்கும், அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக வரும்.
எந்த ஃபிசிக்ஸில் வந்து ஹையர் ஸ்டடீஸில் இருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது நிறமாலை வரி, அது மின்காந்த அலைகளாக வரும். இதை நிறமாலை வரிகளாக பிரிக்கலாம். இதில் இங்கே வந்து ரேடியோ வேவ்ஸ் இருக்கும், ரேடியோ வேவ்ஸ். இந்தாண்ட வந்து காமா. இது நடுவில் வந்து ஒரு ஸ்மால் பார்ட் தான் விசிபிள் லைட்னு சொல்லுவாங்க. இந்த விசிபிள் லைட்ல தான் நம்ம 7 கலர் இருக்கும். விப்ஜிஆர் அப்படின்னு படிச்சிருப்போம், வயலட், இண்டிகோ அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இங்க கொஸ்டின் என்ன, வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? இப்போ இந்த டயக்ராம்ல இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போகக்குள்ள இது வந்து அலைநீளம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அலை. இந்த அலைநீளம் வந்து இந்த சைட்ல அதிகமா இருக்கும். ரேடியோ வேவ்ஸ், அதுக்கு அடுத்த வேவ்ஸ் எல்லாம் அலைநீளம் அதிகமா இருக்கும். அந்தாண்ட இருந்து இந்தாண்ட வரக்குள்ள அலைநீளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்தாண்ட இருந்து இந்தாண்ட போனோம்னா அலைநீளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா விப்ஜிஆர் வந்து இந்த சைட்ல இருந்து எழுதணும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த சைடு ரெட் இங்க இருக்குங்களா? ஸோ ரெட்டுக்கு அலைநீளம் அதிகம். கம்பேர் பண்ணக்குள்ள எக்ஸ்ரே, இந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு இதெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த 7 கலர்ல ரெட்டுக்கு அலைநீளம் அதிகம். கொஸ்டின் என்ன டைம் சொல்றேன், வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? ஒரு இப்போ ஊடகம்னா இப்போ ஒரு எல்லாமே ஒரு மீடியம் தான். இப்போ நம்ம ஏர் மீடியம்ல இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு ஒளி வருது. இது வந்து ஒயிட் லைட்டு. ஒயிட் லைட் எங்கேருந்து இங்க டிஸ்பர்ஷன் ஆகும், நிறப்பிரிக்கை அடையும். இப்போ 7 கலரா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெட்டுக்கு தான் அலைநீளம் அதிகம். இங்க வாட்டர்ல வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் இருக்கும். வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த அலைநீளம் வந்து ரெட்டுக்கு நான் இப்போ போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒளி இங்க வருது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்ல இப்படி போகக்குள்ள அந்த ரெட் அலைநீளத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா? அந்த அணுவை மோதாமலே போயிடுது. அதிகமா டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இங்க ஒரு அணு இருக்குன்னா அந்த அலைநீளம் அதிகமா இருக்கிறதால அந்த ரெட் லைட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. சப்போஸ் இப்போ வயலட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட அலைநீளம் வந்து கம்மி, அதிர்வெண் அதிகமா இருக்கும், அலைநீளம் வந்து கம்மி. இப்போ அதே அணு இங்க ஒன்று இருக்குன்னா ஸோ இப்போ இங்க டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ நம்மளே ஓடுறோம், நம்மள ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்பீடு குறையும்ல, அந்த மாதிரி தான் இங்க. ஸோ எல்லா ஒளியும் வந்தாலும் இந்த ஒளியோட ரெட் கலர் அப்படின்றதுக்கு அந்த கலரோட அலைநீளம் அதிகமா இருக்கிறதால அது எந்த ஒரு அணுக்களாலையும் அதிகமா டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால அது ஸ்பீடா வேகமா போயிடும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? சிவப்பு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி. இதுக்கு ஆன்சர் வந்து நிலைமின் காட்டி. ஸோ எலக்ட்ரோஸ்கோப். நிலைமின் காட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள்ல மின்துகள் இருக்கா, மின்னூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் நிலைமின் காட்டி, எலக்ட்ரோஸ்கோப். அது ஒரு டயக்ராம் பண்றேன் பாருங்க. ஸோ இதான் அந்த செட்டப், எலக்ட்ரோஸ்கோப்போட செட்டப்பு. இப்போ மின்னூட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்கூல் ஸ்டடீஸில் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. மின்னூட்டம்ன்றது ஒரு இந்த பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சீப் எடுத்து தலையில் சீவிட்டு பேப்பர் கிழிச்சு ஒட்ட வச்சோம்னா சீப்பில் பேப்பர்லாம் ஒட்டிக்கல, அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நிலை மின்னூட்டத்துக்கு. அதுக்கு என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஏரில் அதிகமாக நம்ம ஏரில் வந்து அதிகமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை நம்ம சீப்பால் ரப் பண்ணக்குள்ள அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் சீப்புக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த சீப் எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் காட்டக்குள்ள பேப்பரில் ஒரு அட்ராக்ஷன், அங்கே இருக்கிற நியூட்ரலாக இருக்கிறதால ஒரு அட்ராக்ஷன் மூலிமா அந்த பேப்பர்லாம் ஒட்டிக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ அதே நம்ம சீப் எடுத்து தலையில் சீவிட்டு இப்போ இந்த டிவைஸில் எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஜாயினில் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து இது வந்து ஒரு இழை தான், சில்வராக வச்சுருப்பாங்க, மேபி சில்வர் இல்லைன்னா கோல்டாக இருக்கும் இந்த இழை வந்து. இது வந்து 2 தகடு மாதிரி, இது வந்து சில்வராக வச்சுருப்பாங்க இல்லைன்னா கோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில்வர் தான் நல்ல கண்டக்டிவிட்டி, அதுதான் மின்சாரத்தை நல்லா கடத்தும். ஸோ அதுக்காக அது சின்ன ஒரு இதை கூட அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக வெள்ளி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நான் இப்போ சீப்பை ரப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ இதான் சீப்பை ரப் பண்ணிட்டேன்னா இதில் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடுங்களா. ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சேன்னா இது வந்து ஒரு கண்டக்டராக இருக்கும், செம்பு கம்பின்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக அந்த எலக்ட்ரான் வந்து இப்படி போகுங்களா, இது ஃபர்ஸ்ட் ஜாயின்ல தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் இங்கே வந்ததால இதுவும் எலக்ட்ரானாக மாறிடும். ஸோ அந்த கம்பியில் இருக்கிறதால இதுவும் எலக்ட்ரானாக மாறிடும். ஃபர்ஸ்ட் ஜாயின்ல இருக்கும், ஒரே கோடாக இருக்கும், இப்படி ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரான் இருக்கா, எலக்ட்ரான் இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னா எப்படி இருக்கும், ரிப்பல் பண்ணிடும், அதான ரூலு. ஸோ இது வந்து ரிப்பல் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே அப்போ இந்த சீப்பில் வந்து ஒரு மின்னூட்டம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு கிளாஸ் ராட் எடுத்து பட்டு துணி, கம்பளி துணி இதெல்லாம் ரப் பண்ணோம்னா அந்த கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவா சார்ஜ் ஆகிடும். ஸோ அதை நம்ம எடுத்துட்டு வந்து இதில் காமிச்சோம்னா அதே மாதிரி அது உள்ள வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்றதால அந்த இழை வந்து இப்படி லைட்டா ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து ஒரு மின்னூட்டம் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ கொஸ்டின் பாருங்க, பொருளொன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி எது? எலக்ட்ரோஸ்கோப். இது வந்து 9th புக்ல இருக்கு, இருந்தாலும் 12th கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற ஆப்ஷன் பார்த்தோம்னா நுண்ணோக்கியன்றது சின்ன பொருளை தான் பார்க்கறதுக்காக வருது. வோல்ட் மீட்டர் வந்து வோல்டேஜை மெஷர் பண்றதுக்கு, அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளவிடுறதுக்கு. ஸோ இதுதான் நிலைமின் காட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின், சோப்பு குமிழ்களில் வண்ணம் தோன்றுவதற்கு ஒளியின் டேஷ் பயன்படுகிறது. சின்ன வயசுல இதெல்லாம் இந்த சோப்புலாம் நுரெல்லாம் கரைச்சி இப்படி ஊதுனா அப்படி வட்டமாக பபிள்ஸ்லாம் போகல. அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கலர் நல்லா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கலர் வேரியாக இருக்கும், ஒரே கலராக இருக்காது. ஸோ எவ்வளோ கலர் வேரியாக இருக்கும். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து குறுக்கீட்டு விளைவு. குறுக்கீட்டு விளைவுனா என்னன்னா, சோப் பபிள்ல இருந்தே சொல்றேன். இப்போ ஒரு சோப் பபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சோப் பபிள் இதுல வந்து உள்ள ஒரு லேயர் இருக்கும், இது ஒரு சோப் லேயர், இது ஒரு சோப் லேயரு, நடுவில் வந்து வாட்டர் இருக்கும். ஸோ இப்போ வந்து சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒளி வருதுன்னா அந்த 7 கலர்ஸ் இருக்கும்ல, விப்ஜிஆர், அந்த ஒளி எல்லாமே வரும். சில ஒளி உள்ள இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடும், சில ஒளி சில கலர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில கலர் வந்து உள்ள இன்டர்ஃபரன்ஸ் ஆகும், சில கலர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர், இப்போ உள்ள ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுங்க, அந்த லேயர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிரொலிப்பு அடையும். அதே மாதிரி இன்னும் சில கலர் வரும், அது இதுல பட்டும் ரிஃப்ளெக்ட் அடையும். ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல பட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்குள்ள உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்படி 2 லேயர் இருக்கு, இப்படி ஒரு ரே வருது, இப்படி ஒரு ரே வருது, இது இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்குள்ள ஒரு அலைனா இது கிரஸ்ட்னு சொல்லுவாங்க, இது ட்ரஃப்ட்னு சொல்லுவாங்க, அகடு முகடு. இப்போ இந்த இதுல வந்து இது அகடு, இது அகடுங்களா. ஸோ இந்த அகடும் ஒன்று சேர்ற மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதா, 2 அலை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ஸோ இப்படிதான் இந்த மாதிரி அகடு ஒன்னும் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கா, அகடு. ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குறுக்கீட்டு விளைவுக்கு என்ன பேருனா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இதே இப்படி இருந்ததுன்னா இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வர்ற கலர்ல வந்து இது வந்து ரெட் லைட்டா இருந்து இது வந்து ப்ளூ கலரா இருந்து இப்படி போகக்குள்ள ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ அது வேற ஒரு டிஃபரன்ஸ் கலரா தெரியும். ஸோ அப்போ அந்த சோப் பபிள்ல கலர் தெரியறதுக்கு என்ன காரணம்னா இது வந்து சோப் பபிள்ல அந்த லேயர்ல வந்து படுத்து அந்த லேயர்ல இருந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது, குறுக்கீட்டு விளைவு அடையுது. 2 அலைக்கற்றைகள் ஒன்னோட ஒன்று இணையறது தான் குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவோம். ஒன்று இணையலாம் இல்லைன்னா பிரியலாம். ஸோ அப்படி இன்டர்ஃபரன்ஸ் ஆகக்குள்ளதான் அது வந்து கலர்லாம் தோன்றுது. அந்த 7 கலர்ல ஏதோ ஒரு கலர் மாறி மாறி வரும் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து குறுக்கீட்டு விளைவு. மற்ற ஆப்ஷனை செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ஷன், அது வந்து ஆப்ஷன்ல வராது, அது வராது. ஊடுருவல்ன்றது உள்ள போறது, விளிம்பு விளைவுன்றது. ஸோ இப்படி ஒரு கேப் இருக்கு,
இது வழியா ஒளிர் போகுதுன்னா இப்போ விளிம்புல இருந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது அப்படின்றது தான் விளிம்பு விளைவு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், குறுக்கீட்டு விளைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எது? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு, இது நல்லா நோட் பண்ணோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. வெப்பநிலையின் அலகு கேட்டாங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், மேற்கண்ட அனைத்தும் இது போட்டுடலாம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. ஸோ கெல்வின் தான் ஆன்சரு. ஸோ இது தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த 7 அளவுகள்லாம் படிச்சிருப்பீங்க. எஸ்ஐ அலகு வந்து வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். சில பேர் கேர்லெஸ்ல அந்த எஸ்ஐன்றதை நோட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, செல்சியஸ் நம்ம படிச்சிருக்கோம் தானே, யூனிட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாரன்ஹீட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கெல்வின் இருக்கும், எல்லாமே தான் யூனிட் அப்படின்னு போட்டுரும். ஸோ அந்த மிஸ்டேக்கை கரெக்டா என்ன கேட்டிருக்காங்க நல்லா தெளிவா பார்க்கணும். ஸோ இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. வெப்பநிலை இன்னொன்று வெப்பம்னு சொல்லுவாங்க. இப்போ வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு தெரியுங்களா? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூல். ஓகே, இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க, தெரியும். ஓகே, இப்ப வெப்பநிலைக்கும் வெப்பத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அது தெரியுங்களா? ஸோ ஓகே, நான் சொல்றேன். வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, வெப்பநிலை அப்படின்றது ஒரு அளவு. வெப்பநிலைன்றது ஒரு அளவு. வெப்பநிலைன்றது ஒரு அளவீடு. ஆனா வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். இப்போ புரியுதா? ஸோ இப்பயும் புரியலன்னா இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு தவான்னு நினச்சிக்கோங்க, மேலே இந்த தோசைக்கல்லுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருக்கேன், இங்கே வந்து ஒரு கேஸ் அடுப்பு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் நெருப்பு இருக்குது, இங்கேயும் நெருப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து தோசை மாவு ஊற்றுறேன். ரெண்டுத்தில் எந்த தோசை வேகும்? ஸோ ஆப்வியஸ்லாக சொல்லிடுவீங்க, இந்த கேஸ் அடுப்பில் இருக்கிற தோசை தான் வேகும். ஸோ ஏன் அது கேஸ் அடுப்பில் இருக்கிற தோசை வேகுது, இது வேக மாட்டேங்குது? ஸோ இதில் நம்ம வந்து நல்லா வேரி பண்ணிக்கலாம், வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்னன்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இதுவும் 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இதுவும் 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 1000 டிகிரி செல்சியஸ், இதுவும் 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இதுதான் வெப்பநிலை. ஆனால் இங்கே வந்து ஏன் தோசை வேகாது அப்படின்னா, இங்கே வந்து வெப்பம் கம்மி, ஸோ ஆற்றல் கம்மி, இங்கே ஆற்றல் அதிகம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெப்பநிலை அப்படின்றது ஒரு அளவீடு, வெப்பம் அப்படின்றது ஒரு ஆற்றல். இதுக்கு ஆன்சர் வந்து கீழ்காணும் அலகுகளில் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் நான் சொல்லணும். வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்கும் டிஃபரன்ஷியேட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறது. ஆன்சர் என்னன்னா வெப்பச்சலனம். வெப்பச்சலனம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஓகே, அவங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதை நான் எதுக்கு கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபியர்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க பார்க்கக்குள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறது. அதுக்கு ஆன்சர் வந்து வெப்பச்சலனம். வெப்பச்சலனம்னா என்னன்னா, ஸோ இப்போ அதே மேலே ஒரு அடுப்பு பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு அதே ஃப்ளேம் தான், நான் ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இப்போது கீழே நெருப்பு கொடுத்துருக்கேன், பீக்கரில் வாட்டர் இருக்குது, இங்கே கீழே வாட்டர் மாலிகுல்லாம் இருக்குங்களா. ஸோ நெருப்பு இங்கே தான் கொடுக்குறேன், நெருப்பு இங்கே வெப்பநிலை வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ வெப்பநிலை அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருளில் அந்த அணுக்கள் அல்லது மூலப்பொருட்கள் அது எவ்வளோ ஸ்பீடாக வைப்ரேட் ஆகுது அப்படின்றது தான் வெப்பநிலை. ஸோ அப்போ இங்கே
இங்க தண்ணி இது ஃபுல்லா ஃபில் ஆயிருந்தாலும் தண்ணி கூட எது டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு வெப்பத்தை கூட. இங்க இருக்கிற மாலிகுல்ஸும் ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஸோ அப்ப இது வந்து நல்லா வேகமா வைப்ரேட் ஆகும், நல்லா வேகமா வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகக்குள்ள அது வந்து அதோட பொசிஷன்ல இருந்து மேலே கீழே போகும். ஸோ அப்படி வரக்குள்ள இந்த இடத்துல வந்து அடர்த்தி குறையும். ஸோ அடர்த்தி குறையறா இருக்குல்ல, அந்த வேகமா ஆற்றல் பெற்ற அணுக்கள் மூலக்கூறுகள்லாம் மேலே போயிடும். ஸோ இப்போ மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வேகம் மாதிரி கிரியேட் ஆகிடுமா. ஸோ இங்கிருந்து அணு வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ கீழே ஒரு கேப் இருக்குமா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற நீர் மூலக்கூறுகள்லாம் கீழே வந்துடும். ஸோ இப்படி இங்கே வந்து நீர் மூலக்கூறுகள் இருக்கும், வெப்பத்தால் வெப்பம் அடைஞ்சு அது திரும்பி மேலே போயிடும், மேலே இருக்கிறதெல்லாம் திரும்பி கீழே வந்துடும். ஸோ இப்படி ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். இப்படி நடக்கக்குள்ள தான் தண்ணி வந்து சூடாகுது. இதை தான் வெப்ப சலனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் சுடு தண்ணிலாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்குள்ள சின்னதாக பபுளாக வரும். ஸோ அது இந்த வெப்பச்சலன கான்செப்ட் தான். ஸோ இது நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று, இதனால் உருவாகிறது வெப்பச்சலனம். இந்த காற்று மற்றும் வியாபார காற்று சரி ஓகே, இது தண்ணி கொதிக்குது, இது வெப்பச்சலனம்னு சொல்லிட்டீங்க. இந்த காற்று வியாபார காற்றுக்கும் வெப்பச்சலனத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு நிலப்பகுதி, அந்தாண்ட இது கடல் பகுதின்னு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஒரு இப்போ சன்ல இருந்து வெளிச்சம் வருது, ஹீட் வருதுன்னு வச்சுக்கோங்க. வெளிச்சமும் ஹீட் எல்லாம் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும் சன்னு. இப்போ வந்து ஹீட் வருது. ஸோ இங்க கிராவிட்டி காரணமா இது நிலம், இது வந்து நிலப்பகுதி, இது வந்து நீர்ப்பகுதி. ஸோ இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க வந்து கிராவிட்டி காரணமா எல்லா அணுக்களுமே இங்க பூமியோட கிராவிட்டி காரணமா கீழே தான் இருக்கும், பூமிக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ இப்போ இங்க சூரிய ஒளி வரக்குள்ள இந்த இடத்துல இருக்கிற அணுக்கள் இல்லை மூலக்கூறுகள் வந்து உடனே ஹீட் ஆயிடும் தண்ணியை கம்பேர் பண்ணக்குள்ள. ஏன் தண்ணியை கம்பேர் பண்ணக்குள்ள இங்க ஹீட் ஆயிடும்னா, தண்ணியோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அதிகம். அதாவது தமிழ்ல வந்து தன்வெப்ப ஏற்பு திறன் சொல்லுவாங்க. தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா, இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை 31 டிகிரியா செல்சியஸ் உயர்த்துறது, 31 உயர்த்தணும்னா நான் எவ்வளவு ஆற்றல் கொடுக்கணும் அப்படின்றது தான் தன்வெப்ப திறன். இப்போ அந்த தண்ணியை கம்பேர் பண்ணக்குள்ள இதுக்கு வந்து தன்வெப்ப திறன் கம்மியா தான் இருக்கும். தண்ணியை நம்ம ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா ஆக்கணும்னா அதுக்கு தன்வெப்ப திறன் அதிகமா தேவை. ஸோ இது வந்து டக்குன்னு சூரிய ஒளியால இது நிலத்தில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ்லாம் நிலமும் டக்குன்னு ஹீட் ஆயிடும், அது மேலே இருக்கிற ஏர் மாலிகுல் டக்குன்னு ஹீட் ஆயிடும். ஆனால் வாட்டர்ல இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் வந்து நிலத்தை கம்பேர் பண்ணக்குள்ள கம்மியாக தான் ஹீட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து ஹீட் ஆயிடுச்சிங்களா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அந்த வைப்ரேட் ஆன மாதிரி எல்லாம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குங்களா. வைப்ரேட் ஆனால் அதோட பிளேஸ்ல இருந்து எலாபரேட் வெளியே போகுங்களா. ஸோ அப்படி போகக்குள்ள இங்கிருந்து போகக்குள்ள இந்த இடத்துல ஒரு வேகம் மாதிரி கிரியேட் ஆகும், அதாவது அடர்த்தி கம்மியாகும். எல்லாம் இப்படி ஆற்றல் கிடைச்சிச்சுன்னு வெளியே போனுச்சுன்னா அந்த இடத்துல அடர்த்தி கம்மியாகும். அடர்த்தி கம்மியானாலே ரூல் படி அது வந்து மேலே போயிடும், அடர்த்தி அதிகமாக இருக்கிறது கீழே வரும். ஸோ மேலே இருந்தும் கீழே வரும். ஸோ அதை கம்பேர் பண்றதை விட இங்க வந்து இந்த கம்பேர் பண்றதை விட இங்க அடர்த்தி கம்மியா இருக்கா, இங்க அடர்த்தி கம்மியா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு அடர்த்தி. ஸோ இங்க இருந்து காத்தெல்லாம் இந்த சைடு வரும். ஸோ கடல்ல இருந்து இந்த சைடு காத்தெல்லாம் வரும், அதுதான் கடல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். வியாபார காற்றும் இதே கான்செப்ட் தான். ஒரு இடத்துல லோ பிரஷர் கிரியேட் ஆயிடும் நிலப்பகுதியில, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கடல்ல இருந்து காற்று வருது, அதுதான் வியாபார காற்று. ஸோ இதுதான் வெப்பச்சலனம். இப்போ கொஸ்டின் பாருங்க திரும்பி, நிலம் மற்றும் கடல் காற்று மற்றும் வியாபார காற்று இதனால் உருவாகிறதுனா வெப்பச்சலனம். ஸோ இதுல வெப்பம் வந்து ஒரு இன்னும் இதுல கான்செப்டுவலா பார்க்கணும், மீதி இருக்கிற ஆப்ஷன் வந்து கான்செப்டா கொஞ்சம் பார்ப்போம். வெப்பம் வந்து 3 விதமா கடத்தப்படும். ஒன்று வெப்ப கடத்தல், ஒன்று வெப்ப சலனம், இன்னொன்று வெப்ப கதிர்வீச்சு. இப்போ நம்ம வெப்பச்சலனம் பார்த்தோம், கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வெப்பச்சலனம் பார்த்துட்டோம். வெப்ப கடத்தல்னா என்னன்னா, வெப்ப கடத்தல்னா இப்போ இது ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு கேண்டில் நான் ஹீட் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே இருக்கிற அணுக்கள் மூலக்கூறுகள்லாம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குங்களா. இந்த வைப்ரேஷன் வந்து இந்த அணுக்கள் மூலக்கூறுகள் மூலியமாகவே இந்த எண்டு வரையுமே கடத்தப்படும். ஸோ இதெல்லாம் கனெக்டில் தானே இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இது இப்படி வைப்ரேட் ஆகுதுன்னா இதையும் வைப்ரேட் ஆகும். ஸோ இது பக்கத்தில் இங்கே வைப்ரேட் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே வரையும் அந்த ஹீட் கடத்தப்படுறது தான் வெப்ப கடத்தல்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு இதில் கூட ஏதாவது கம்பி வச்சு நம்ம ஒரு இடத்துல இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா கூட, ஸோ அங்கே இருக்கிற ஹீட் வந்து அது கம்பி கண்டக்டர் ஹீட்டை கண்டக்ட் பண்ணுன்றதால அந்த கடத்தல் மூலியமா அப்படியே நம்ம கைக்கு சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கடத்தல், வெப்ப கடத்தல்ன்றது.
ஸோ வெப்ப கதிர்வீச்சுன்னா என்ன? சன் இருக்குங்களா, நம்ம எர்த் இங்க இருக்கு. ஸோ நடுவில் வேக்கம் தான் இருக்கு, எந்த ஒரு மீடியமே இல்லை, காத்தும் இல்லை தண்ணி இல்லை, எந்த ஒரு மீடியமே இல்லை. ஸோ இந்த இங்க நம்ம பூமிக்கு சூரியன்ல இருந்து எந்த ஒரு மீடியமும் இல்லாம ஒரு வெப்பம் வருதுல்ல, ஸோ அதான் வெப்ப கதிர்வீச்சு. இப்போ நம்மளே கூட இப்போ நம்ம வீட்டில் சுடு தண்ணி போட்டோம்னா அடுப்பு பக்கத்தில் நின்னாலே அந்த அடுப்போட ஹீட் எல்லாம் உணர முடியும்ல. நடுவில் ஏர்ன்ற ஒரு மீடியம் இருக்கு. ஸோ அது இல்லைனாலும் அங்கே மேலே சூரியன்ல இருந்து இங்கே பூமி வரையும் அந்த ஹீட் வெப்பத்தை உணர்றோம்ல, ஸோ அதான் வெப்ப கதிர்வீச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன. நீங்க ரோட்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சில வண்டியில மட்டும் வீல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஆட்டோலனா 3 வீல் இருக்கும், இப்போ பைக்னா 2 வீல் இருக்கும், சில இப்போ லாரினா ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 இருக்கும். சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக வீல் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு வண்டி. கொஸ்டின் என்ன? டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனசரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன. எதை குறைக்கிறதுக்காகனா ஆன்சர் வந்து அழுத்தத்தை. அழுத்தம்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பரப்புல செயல்படும் செங்குத்தான விசை தான் அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க ரோடு வந்து பரப்பா. ஸோ இதுக்கு இன்னொரு நல்ல கிளியரான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு இந்த ஃபார்முலாக்கு அர்த்தம் என்னன்னா, ஏரியா வந்து ப்ரெஷர் வந்து ஏரியாவுக்கு எதிர்த்தகவல் இருக்கும். இப்போ இதுல வந்து ப்ரெஷர் அதிகரிச்சு ஏரியா வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஏரியா கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இந்த பென் வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ஏரியா கம்மியா இருக்கா. ஸோ ஏரியா கம்மியா இருக்கிறதால நான் இப்படி எழுதுறேன், ப்ரெஷர் ஓரளவு கம்மியா இருக்கு. ஸோ இன்னும் கம்மியா இருந்தா என்ன தரும்னா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாயிடும். இப்போ ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து இப்படி என்னால எழுத முடியுமா? எழுத முடியாது. அந்த முனை வந்து ரொம்ப கூரா இருக்கும். ஸோ அப்போ ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதால இது வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அப்போ பரப்பு கம்மியா இருந்ததுன்னா அது மேல நம்ம அதை செய்யணும்னா அது ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஆணியை இப்போ செவுத்துல ஆணி அடிக்கிறோம்னா ஒரு ஆணி எப்படி இருக்கும்? மேலே பாட்டம் மேலே வந்து இப்படி தொப்பி மாதிரி இருக்கும், கீழே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. ஸோ இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த இப்படி வச்சு அடித்தோம்னா தான் அது கம்மியான ஃபோர்ஸ்லேயே ஆணி உள்ளே போகும். ஸோ இதை இப்படியே திருப்பி பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஏரியா அதிகமாகுதா? ஃபார்முலா பாருங்க, ப்ரெஷர் வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக கொடுத்தாலும் ஏரியா அதிகமாக இருக்கிறதால அது உள்ளே போகாது. ஸோ அதே பரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கம்மியான ப்ரெஷர் கொடுத்தாலே கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே அது உள்ளே போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப லோடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லோடை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரே ஒரு வீல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வீலில் எல்லா லோடுமே இறங்கிடும். ஸோ அதனால் அதால் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகிடும், வண்டி இது டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி அதிக வீல் இருக்கிறதால இந்த மாதிரி ரொம்ப அதிகமான சரக்குகள்லாம் ஏற்றுற வண்டி வந்து அதிக வீல் இருக்கிறதால சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த ப்ரெஷரு. ஸோ அதுக்காக தான் அதிக வீல் இருக்கு. திரும்பி இன்னொரு டைம் கொஸ்டின் பாருங்க. டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன. அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக தான் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் சமன்பாடுகளுடன் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் தான் கொஞ்சம் ஜெக் ஆகிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. ஸோ இது வந்து 10th புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நியூட்டனோட செகண்ட் லா நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு நியூட்டன் வந்து உந்த மாறுபாட்டு விதத்துல இருந்து தான் அந்த ஃபார்முலாவே எடுத்திருப்பாரு. ஸோ அதை நான் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஃபர்ஸ்ட் உந்தம் அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸால என்ன நடந்தது. ஸோ இப்போ ஒரு பால், அந்த கிரிக்கெட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஒரு பால் போடுறாங்க, நான் அந்த பாலை ஷார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பால் நான் கொடுக்குற ஃபோர்ஸால அந்த பால் என்ன ஆனிச்சு, அதோட டைரக்ஷன் மாறி அது வந்த ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடுக்கு போகுதுங்களா. ஸோ அப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஃபோர்ஸோட எண்மதிப்பு என்ன, அதோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறது தான் உந்தம். எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு ஃபோர்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கறது தான் உந்தம். P = mv, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாஸ்ல இருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நியூட்டனோட செகண்ட் லா எப்படின்னா, அது ஒரு நியூட்டனோட செகண்ட் லா என்னன்னா, ஒரு பொருளின் மீது ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். அதான் ஃபார்முலா. ஸோ ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாடு வீதத்திற்கு நேர்தகவில் அமையும். இப்போ ஒரு பொருள் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பீன்ற மொமெண்டம் உந்தம் அப்படின்றது மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டியில ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபோர்ஸ் அந்த பொருளுக்கு கொடுக்குறேன்னா அப்போ அதோட மொமெண்டம்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு பால் வந்து எனக்கு தூக்கி போடுறாங்க, ஸ்லோவா வருது, நான் அந்த பாலை ஷார்ட் பண்றேன்னா அது ஸ்லோவா வந்தது, இப்போ நான் ஷார்ட் பண்ணேனே ஸ்பீடா போகுதுங்களா. ஸோ இப்போ அதோட மொமெண்டத்தில் சேஞ்ச் இருக்கா. இப்போ இந்த பால்னே எடுத்துக்கோங்க, இப்போ இந்த பால் வருது, நான் அதை ஷார்ட் பண்ணேனே இதோட மொமெண்டம்ல சேஞ்ச் இருக்கும்ல. சேஞ்ச் ஆகிற மொமெண்டம் வந்து இது V1ன்னு வச்சுக்கலாம். V1ன்ற வெலாசிட்டியில இருக்கு, பொறுமையா வருது, அதே பால் தான், மாஸ் மாறாது. ஸோ P2ன்ற வெலாசிட்டி ஆகுதா, நீங்க என்ன சொல்லியிருக்கேன், உந்த மாறுபாட்டு வீதம், மொமெண்டம் சேஞ்ச். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா mv2 மைனஸ் mv1. ஸோ இது காலத்தை டிபெண்ட் பண்ணி மாறணும் பை t-ஆ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா mv2 மைனஸ் v1 பை t-ன்னு வருங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் சமன்பாடுகளுள் எது விசைக்கான சமன்பாடு இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடுல இருந்து இது வந்து இந்த ஃபுல் டேர்ம் இதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இதை வந்து ஆக்சிலரேஷன் சொல்லலாம். இன்னொரு கொஸ்டின் வரும், கீழே ஒரு கொஸ்டின் வரும், அப்போ நான் என்ன அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. v2 மைனஸ் v1 பை t, இதை வந்து ஆக்சிலரேஷன் சொல்லலாம். அப்படி சொன்னோம்னா நம்ம ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஃபர்ஸ்ட் இது வந்துருச்சுங்களா. கீழ்காணும் சமன்பாடுகளுள் எது விசைக்கான சமன்பாடு இல்லைன்னு கேட்குறாங்க. இது விசைக்கான சமன்பாடு தான். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இதெல்லாம் விசைக்கான சமன்பாடுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெரிவேஷன்லாம் பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, கீழ்காணும் சமன்பாடுகளுள் எது விசைக்கான சமன்பாடு இல்லை, இதான் ஆன்சரு. ஸோ இதான் ஆன்சரு. நமக்கு ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் தெரியும். ஸோ இது எப்படி வந்தது, இது எப்படி வந்தது அப்படின்றது தான் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து F = m இன்ட்டு v2 மைனஸ் v1 பை t. இங்க வந்து v மைனஸ் u போட்டிருக்காங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான். அதுதான் நான் v2 மைனஸ் v1 போட்டிருக்கேன். ஸோ இதுவும் சேம் தான். ஸோ இங்க பாருங்க, F = del p பை del t. நான் ஃபர்ஸ்டே சொன்னல, மொமெண்டம் உந்த மாறுபாடு வீதம் பை t. ஸோ இதுவும் சரிதான். கீழ்காணும் சமன்பாடுகள் எது விசைக்கான சமன்பாடு இல்லைன்னு கேட்குறாங்க. இது விசைக்கான சமன்பாடு, இதுவும் விசைக்கான சமன்பாடு, இதுவும் விசைக்கான சமன்பாடு, இதுவும் விசைக்கான சமன்பாடு தான். எது விசைக்கான சமன்பாடு இல்லைன்னா இதான் ஆன்சர். ஸோ அதை நம்ம கரெக்டா பார்க்கணும். பார்த்தோடனே விசைக்கான சமன்பாடு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க போங்க, விசைக்கான சமன்பாடு என்னன்னா இதை குடிச்சிடக்கூடாது. எது சமன்பாடு இல்லைன்னு கேட்கறாங்க, இதுதான் சமன்பாடு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க வைக்க முடியாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல செல்சியஸ் ஃபாரன்ஹீட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ செல்சியஸ்னா இப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து, இப்போ தண்ணிக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி, பாயிலிங் பாயிண்ட்னா 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவோம். நம்ம செல்சியஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இது என்ன ஆன்சர் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழ் குளிர்விக்க முடியாது. ஸோ இப்போ செல்சியஸ் வந்து வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. செல்சியஸ்ன்ற யூனிட்டு இப்போ 0 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும், 100 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் செல்சியஸ் யூனிட்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் யூனிட்லாம் இருக்குல்ல, ஃபாரன்ஹீட், கெல்வின். கெல்வின் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தியரிட்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
வெப்பநிலை அப்படின்னா என்ன? ஒரு அணு, அந்த அணு எவ்வளவு வைப்ரேட் ஆகுது, ஸோ அதான் வெப்பநிலை. கம்மியா வைப்ரேட் ஆனிச்சுன்னா கம்மியான வெப்பநிலை, அதிகமா வைப்ரேட் ஆனிச்சுன்னா அதிகமான வெப்பநிலை. இப்போ 100 டிகிரி செல்சியஸ்ல அந்த அணு வந்து நீரோட மூலக்கூறுகள் வந்து அதிகமா வைப்ரேட் ஆகும். 0 டிகிரி செல்சியஸ்ல வைப்ரேட் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா வைப்ரேட் ஆகும். வெப்பநிலைன்றதே எவ்வளவு வைப்ரேட் ஆகுது, 100 டிகிரி கம்பேர் பண்ணக்குள்ள கம்மியா வைப்ரேட் ஆகும். -45 டிகிரில நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ -45 டிகிரினா ஸோ அந்த 0 டிகிரியை விட ரொம்ப கம்மியா வைப்ரேட் ஆகும். ஸோ அப்போ வைப்ரேஷன் இருக்கும். ஆனா கெல்வின் யூனிட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, தனிச்சுழி வெப்பநிலை. தனிச்சுழி வெப்பநிலை இதுக்கு அர்த்தம் என்னன்னா 0 கெல்வின், இந்த 0 கெல்வின்ல எந்த ஒரு பொருளுமே வைப்ரேஷன், எந்த ஒரு பொருளோட அணுக்களும் மூலக்கூறுகளும் வைப்ரேஷன்ல இருக்காது. ஸோ அதான் இந்த கான்செப்ட் தனிச்சுழி வெப்பநிலை. அப்ப 0 கெல்வின்னா ஆன்சரு. மேல 0 கெல்வின் இருக்கா? 0 கெல்வின் இல்ல. ஸோ அப்ப கெல்வினை வந்து நம்ம டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணோம். கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் பிளஸ் 273.1516 சில புக்ல 15 இருக்கும், சில புக்ல 16 இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்து கெல்வின்ல இருந்தா செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்றோம். கெல்வின் வந்து நமக்கு 0 டிகிரி தெரியுங்களா? ஸோ தனிச்சுழி வெப்பநிலை, அதுக்கு கீழே குறைக்க முடியாது. அதான் அந்த இதுல தான் அணுக்கள் மூலக்கூறுகள்லாம் இயங்காம இருக்கும். ஸோ 0 டிகிரி இதை வந்து நான் செல்சியஸ்க்கு மாத்துறேன். 0 டிகிரி, ஸோ செல்சியஸ் 273. ஸோ அந்த பாயிண்ட் வேணாம். இப்போ எனக்கு செல்சியஸ் தான் வேணும். இந்த மைனஸ் வந்து இந்த பிளஸ் வந்து இந்தாண்ட வந்தா மைனஸ் வந்துருமா? ஸோ அப்ப செல்சியஸ் ஈக்குவல் டு 273 மைனஸ் 273 டிகிரி, மைனஸ் 273 டிகிரி. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 11வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசை? நிலைமின்னியல் விசை, ஈர்ப்பியல் விசை, இது ரெண்டும் தான் மாறா விசை. ஸோ ஆப்ஷன் டி. உராய்வு விசை மாறும். ஸோ இது எப்படி மாறும்னா, இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம தள்ளுறோம், அந்த பரப்பு வந்து சொரசொரப்பா இருந்துச்சுன்னா நம்ம அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளணும். இதே இந்த பரப்பு வழவழப்பா இருந்துச்சுன்னா நம்ம கம்மியா ஃபோர்ஸ் கொடுத்தாலே அது தள்ளிடும். ஸோ அந்த விசை மாறுதுல, உராய்வோட விசை மாறுதுல, ஸோ அந்த பரப்பை பொறுத்து மாறுதுல. இப்போ இதுவே வெயிட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு அதிக வெயிட் தள்ளுறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கம்மியான வெயிட்னா டக்குன்னு தள்ளிடலாம். ஸோ அந்த உராய்வு விசை, அந்த உராய்வு ஏற்படுறதுக்கான விசை வந்து மாறுபடுதுல. ஸோ அதான் கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசைகள்? நிலைமின்னியல் விசை மாறாது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரெண்டும் வந்துன்னா அட்ராக்ட் பண்ணும். அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணும். ஈர்ப்பியல் விசைனா நம்ம பூமியில நிக்கிறோம், ஒரு பொருளை மேல தூக்கி போடுறோம், அது ரூல் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ அதுவும் மாற போறது இல்லை. ஆனா உராய்வு விசைன்றது மாறும். ஸோ அதுக்கு அதோட தன்மைக்கு, அந்த பரப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ப கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசை? நிலைமின்னியல் விசை, ஈர்ப்பியல் விசை, இது ரெண்டும் மாற போறது இல்ல. உராய்வு விசை வந்து மாறும். ஸோ ஆப்ஷன் வந்து டி, ஏ மற்றும் பி ரெண்டும் சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் டேஷ் ஆவார். ஸோ படிச்சு முடிச்சவங்களுக்கு ஈஸியா அட்டன் பண்ணிடுங்க, ஜே தாம்சன் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு புரியாது. ஸோ நான் இதை கொஞ்சம் பேஸா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் கான்செப்ட்லாம் ஃபர்ஸ்ட் ஐம்பூதங்களால தான் எல்லாம் ஆணுச்சு, அதான் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து இல்ல எல்லா பொருளுமே அணுக்களால தான் ஆணுது அப்படின்ற மாதிரி கான்செப்ட் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டால்டன் அப்படின்றது ஒருத்தர் டால்டன் சொல்லியிருப்பாரு. டால்டன்றது வந்து எல்லா பொருளுமே அணுக்களால தான் ஆனது, அணுக்கள்ன்றது ஒரு பொருளோட மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்லி டால்டன் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஐன்ஸ்டீனோட பீரியட்ல வந்து ஒரு வேக்கம் டியூப் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐன்ஸ்டீன் பீரியட் கிடையாது, ஜே தாம்சன் பீரியட். அவங்க அந்த பீரியட்ல வந்து வேக்கம் டியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து இது ஒரு ஆனோடு, இது கேத்தோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனோடு கேத்தோடு, இது நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற டெர்மினல்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கரண்டோட பிளக் பண்ணிடுவாங்க. இங்க கரண்டோட பிளக் பண்ணிடுவாங்க. பிளக் பண்ணக்குள்ள உள்ள வந்து கேஸ் இருக்கும். இதுல அதிகமான மின்னழுத்தத்தை கொடுக்கக்குள்ள உள்ள எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ உள்ள இருக்கிற அந்த ஏரெல்லாம் வெளியே எடுத்துட்டு உள்ள கொஞ்சம் வேகமா வச்சுட்டு மின்னோட்டம் கொடுக்கக்குள்ள ஒரு ரே பாஸ் ஆகும். ஸோ ஒரு லைட் மாதிரி ஸ்பார்க் மாதிரி வரும். ஸோ அது வந்து அணுக்கள்ல இருக்கிற எலக்ட்ரானா இருக்கும், அது ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஸோ அந்த தியரியை பில்டா வச்சுதான், அதை பில்ட் பண்ணி தான் ஜே தாம்சன் வந்து ஒரு ஆட்டம் மாடல் சொல்லியிருப்பாரு.
அந்த அந்த மாடல் வந்து தர்பூசணி பழ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு அணு இருக்கும், அதுல வந்து தர்பூசணி பழம் மாதிரி இருக்கும் அந்த அணு, அதுக்குள்ள வந்து தர்பூசணி பழத்துல விதை எப்படி அந்தந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் தர்பூசணி பழம் மாதிரி பிளம் புட்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் என்ன, எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர ஃபர்ஸ்ட் டால்டன் வந்து ஆட்டம் அப்படிதான் இருக்கும், அது வந்து ஒரு மிகச்சிறிய துகள்னு சொல்லிட்டாரு. இவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க ஜென்ரேஷன்ல இருந்த டெக்னாலஜிலாம் வச்சு ஸோ இப்படிதான் இருக்கும், அணுன்றது ஒரு நியூட்ரலா இருக்கும், வெளியே இருக்கிறதுலாம் அந்த சதைப்பற்றுள்ள இடம்லாம் பாசிட்டிவா இருக்கும், உள்ள அந்த விதையெல்லாம் நெகட்டிவா சார்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜே தாம்சன் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. ஸோ அதனால இவர் எலக்ட்ரான்ன்றதை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, அதனால எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். ஸோ இவருக்கு அப்புறம் சில பேர் வந்திருப்பாங்க. ஜே தாம்சனுக்கு அப்புறம் ரூதர்போர்ட் வந்திருப்பாரு, கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. கோல்ட் ஃபாயில் ஒரு தங்க இடை மேல வந்து ஆல்பா ரே ஸ்கேட்டரிங் பண்ணி எது ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்தாண்ட போகுது, இந்தாண்ட ரிசீவர் வச்சு, ஸோ அது மூலியமா நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்கு, அதுல புரோட்டான் நியூக்ளியஸ் ஒன்று இருக்கு அப்படின்றது அவர் ஒரு தியரி பில்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் போர்னு வந்திருப்பாங்க, போரை வந்து ஒரு ஆர்பிட்டால்லாம் வச்சு ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு போர் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் வந்துருச்சு, ஸோ அந்த அணுக்கொள்கையில அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அவங்க ஜென்ரேஷன்ல அவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததால எலக்ட்ரானை இன்ட்ரடியூஸ் பண்ணதால் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணலான்னு பார்த்தோன்னா, நியூட்டன்றவர் ஒரு கிராவிட்டி அந்த மாதிரி தான் வருவார். ஸோ அவருக்கும் அணு இதில் எதுவும் சம்மந்தம் இல்லை. ராண்ட்ஜன் தான் இவர் வந்து தெர்மோடைனமிக்ஸில் வருவார். தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஃபாரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் யூனிட் கன்வர்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாரு. சாட்விக் அந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சவன் ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு அந்த கொஸ்டினா தான் இருக்கும் சாட்விக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 13வது கொஸ்டின், சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு. ஸோ இது வந்து 6th 10th புக் வரையும் பார்த்துட்டா அவ்வளோக்கு எதுவும் டீட்டெயில் கிடைக்கல. ஸோ இது வந்து 12th புக்கில் கிளியராகவே இருக்கும் இந்த கான்செப்ட் வந்து, இதை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுவதற்கு கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா பெர்னோலி பிரின்சிபல். பெர்னோலி பிரின்சிபல்னா எப்படி, ஏன் அது வந்து சூறைக்காற்றில் தூக்கி எறியப்படுது, கூரை வந்து தூக்கி எறியப்படுது அப்படின்னு சொல்ற பாருங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. சூறை காட்டுனா வேகமா காத்தடிக்குங்களா, வேகமா காத்து வரக்குள்ள இப்ப இந்த இடத்துல எல்லாமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும் காத்துல. ஸோ எல்லா இடத்துலயுமே காத்தால கவர் ஆயிருக்குமா. ஸோ வேகமா காத்தடிக்கக்குள்ள இப்போ இங்க இருக்குங்களா, இந்த காத்தெல்லாம் வேகமா காத்தடிக்குள்ள இந்த இடத்துல இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் அந்த காத்து கூட சேர்ந்து போயிடும். ஸோ ஒரு இடத்துல வேகமா காத்தடிக்குதுன்னா அந்த காத்து வந்து அங்க இருக்கிற அணுக்கள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வேகம் கிரியேட் ஆகுமா. ஸோ இப்போ இங்கே வேகமாக காற்றடிக்குது, இந்த டைரக்ஷனில் அடிக்குது, இந்த வேகமாக காற்றடிக்கிறதால அந்த இடத்துல வேகம் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ அந்த வேகம் நேச்சர் லவ்ஸ் ஈக்லிபிரியம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேகம் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்கிற ஹை ப்ரெஷரில், இப்போ வந்து லோ ப்ரெஷர், அந்த காற்றெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வேகம், அதான் லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த லோ ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி காற்று மூவ் ஆகும். அதுதான் பெர்னோலி பிரின்சிபல். பெர்னோலி பிரின்சிபல் வாட்டருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல தண்ணி வந்து ஸ்பீடா போடுச்சுன்னா அதில் வந்து அங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாயிடும். ஸோ அதை ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வாட்டர்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடுனா பெர்னோலி பிரின்சிபல். இப்படி அந்த காற்று வேகமாக போகிறதால இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த லோ ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்குமா. ஸோ அப்படி அந்த ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால இந்த கூரை வந்து பறந்துடும். ஸோ இதான் கான்செப்ட். காத்தால ஃபுல்லாகவே பறந்தாரு. இந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும், இந்த வீட்டுக்குள்ள ஹை ப்ரெஷராக இருக்கும், இல்லைனா கீழே ஹை ப்ரெஷராக இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் வந்து அந்த லோ ப்ரெஷரை நோக்கி போகக்குள்ள அந்த கூரை வந்து பறந்துடும். அதான் ஆன்சர், அதான் பெர்னோலி பிரின்சிபல். பாஸ்கல் மற்ற ஆப்ஷன் செக் பண்ணலாம்னா, பாஸ்கல்ல வந்து இந்த படிச்சிருப்பீங்களா, ஒரு திரவத்தில் கொடுக்கப்படும் அழுத்தமானது அதன் அனைத்து திசைகளிலும் சமமாக பரப்பப்படும் அப்படின்ட்டு, அதான் பாஸ்கல்லா. ஸோ இது வந்து இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த நம்ம பைக்லலாம் டிஸ்க் பிரேக்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இந்த பாஸ்கல்லா பிரின்சிபல்ல தான் யூஸ் ஆகும். ஹூப்ஸ்லாம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த கான்செப்டில் இருக்கிறது தான் ஹூப்ஸ்லாம். இப்போ நம்ம சில இடத்துலலாம் ஒரு வெயிங் மிஷின் பார்த்துருப்போம், அந்த சுருள்வில் தராசுன்னு சொல்லுவாங்க.
ஸோ இங்கே யூனிட் இருக்கும், இப்படி ஒரு மாதிரி இருக்கும். இதில் போட்டிங்கன்னா இங்கே எவ்வளவோ காட்டும், கிலோகிராமில் காட்டும். இதான் சுருளில் தராசு. இது எந்த பிரின்சிபல் படி? இதுக்கு ஹூக் இது ஒரு கொஷின் வச்சிருக்கேன், கீழே ஒரு கொஷின் இருக்கு. ஸோ இதில் என்ன பிரின்சிபல்னா, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தான். ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு வெயிட் வைக்கிறேன்னா அது ஒரு ஃபோர்ஸ் மாதிரி கீழே இறங்கும். ஸோ அது எவ்வளோ அந்த பொருள் வந்து நீச்சி அடையுது, அதை வந்து ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதால அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதால அந்த பொருள் வந்து எவ்வளோ நீச்சி அடையுது, அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அது எவ்வளோ நீண்டு போகுது அப்படின்றது தான் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு வெயிட் கொடுக்குறோம்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குங்களா, அந்த ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கீழே இறங்குது அதை வந்து இங்கே டிஜிட்டலில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் இந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரூல் வந்து அந்த விதி வந்து ஹூக்ஸ் லா தான். ஸோ இப்போ இது எதுவுமே மேட்ச் ஆகாது, பெர்னோலி பிரின்சிபல் தான். இது ஆன்சர் வந்து பெர்னோலி பிரின்சிபல் தான். சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடுனா பெர்னோலி பிரின்சிபல். 12th புக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த ஹவுஸோட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைம் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அணுவின் மின்னூட்டமானது டேஷ் ஆகும். ஸோ நல்லா படித்தவங்க கூட இந்த மாதிரி கொஷினை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பார்க்கறதால மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ கொஷின் நல்லா பாருங்க. அணுவின் மின்னூட்டமானது டேஷ் ஆகும். ஆன்சர் என்னன்னா மின்னூட்டம் மற்றது. இங்கிலீஷில் பார்க்கல கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஸோ நியூட்ரல். அணுவின் மின்னூட்டமானது நியூட்ரல். அது ஏன் நியூட்ரல்? அணுவின் மின்னூட்டம் என்ன அப்படின்னா, ஸோ ஆட்டம் இருக்குங்களா, நடுவில் நியூக்ளியஸ் இருக்குமா, நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான் இருக்குமா. ஸோ இந்த இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஒரு புரோட்டான் இருக்கும், வெளியே ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அந்த புரோட்டானுக்கு ஏற்ற மாதிரி வெளியே எலக்ட்ரான் இருக்கு. உள்ள பாசிட்டிவ் சார்ஜ்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வெளியே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது நடுநிலை தான், நியூட்ரல் தான். அது வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. இப்போ இதுவே தனியாக நியூக்ளியஸ் மட்டும் என்ன சார்ஜ், நியூக்ளியஸ் மட்டும் என்ன மின்னூட்டம் அப்படின்னு கேட்டால் நம்ம நேர் மின்னூட்டம்னு சொல்லிடலாம். என்ன கேட்டிருக்காங்க, அணுவின் மின்னூட்டமானது, அணுனா நியூக்ளியஸையும் சேர்த்து தான் எலக்ட்ரானையும் சேர்த்து தான் அணு. அணுவின் மின்னூட்டமானது டேஷ் ஆகும், மின்னூட்டம் மற்றது. இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பதினஞ்சாவது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ இதை வந்து யூனிட்டோட பொருத்தணும். அழுத்தம்னா நம்ம மேலே ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணனால இப்போ பாருங்க, அழுத்தன்றது ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நமக்கு ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட்னு நமக்கு தெரியும். ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட்? நியூட்டன். ஏரியாவுக்கு, ஸோ ஏரியானா என்ன? லென்த் இன்டு பிரெத். லென்த்தும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், பிரெத்தும் மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர் ஸ்கொயரு, n பை மீட்டர் ஸ்கொயரு. ஸோ அழுத்தம் n பை மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயரை வந்து n m மேலே -2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ஆன்சர் இது. அழுத்தத்துக்கு வந்து n-2 பரப்புனா தெரியும், நீளம் இன்ட்டு அகலம். ஸோ m ஸ்கொயரா. பரப்பு இழுவிசைனா இது வந்து வாட்டரோட ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி, வாட்டருக்கு மட்டுமே இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே ஒரு பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பரப்பில், ஓரளவு பரப்பில் செங்குத்தாக செயல்படும் விசை தான் பரப்பு இழுவிசை. இது அந்த பரப்பு இழுவிசை இருக்கிற நேச்சரால தான் சில பூச்சிகள்லாம் தண்ணியில் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்மளாலாம் இது பண்ண முடியாது. சில பூச்சிகள் வந்து தண்ணீர் பரப்புல விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து வாட்டர் லேயர் இருக்கு, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா சுற்றி இருக்கிற ஆட்டம் எல்லாம் இந்த ஆட்டம் கூட பாண்டிங்கில் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஆட்டம்க்குலாம் மேலே எந்த ஒரு பாண்டிங்குமே இருக்காது. ஸோ கீழே மட்டும்தான் பாண்டிங் இருக்கும். ஸோ இதனால் இங்கே இருக்கிற ஆட்டம்லாம் என்ன பண்ணோம்னா, இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பாண்டிங் ரொம்ப ஸ்டைட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். ரொம்ப அது வந்து ஒரு இழுத்து கட்டின மாதிரி இருக்கும். அதுதான் பரப்பு விசைன்னு சொல்லுவாங்க. ஓரளவு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசை. இப்போ அது எப்படி எழுதலாம்? ஓரளவு பரப்புனா பரப்புக்கு எழுதலாமா? செங்குத்து விசை ஃபோர்ஸ் எழுதலாமா? சரி, ஓரளவு பரப்பு வராது, ஓரளவு நீளத்தில் செயல்படும் செங்குத்து விசைன்னு வரும். ஸோ லென்த்தோட யூனிட் என்ன? மீட்டரு. ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டனு. ஸோ இதை எப்படி எழுதலாம்?
நியூட்டன் m-1 இப்படி எழுதலாமா? நியூட்டன் மீட்டர் -1. ஸோ பரப்பீடு விசை இதான் ஆன்சரு. ஃபோர்ஸுக்கு நமக்கு ஆஸ் யூஸ்வலாக தெரியும், நியூட்டன் தான் ஆன்சரு. இப்போ இதை மேட்ச் பண்ணுங்க. அழுத்தம்ன்றது 2ல் இருக்கா? ஆப்ஷன் எங்க? சி மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பெருவெடிப்பு கொள்கை பற்றி முதலில் விவரித்து கூறியவர் யார்? ஸோ இது புக்கில் வந்து இவர் பேர் இருக்காது. புக்கில் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான பேர்னா ஹபிள் தான் சொல்லுவாங்க. ஸோ எடுத்தோடனே ஹபிள்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வராது. பிக் பேங் தியரியை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா ஜார்ஜ் லெமெட்ரே. இவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஹபிள் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு டெலஸ்கோப் மூலியமா இந்த பிக் பேங்னா கான்செப்ட் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்ல இப்போ வந்து பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இதை நம்ம முன்னாடி போயிட்டே இருந்தோம்னா அப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தானே விரிவடைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் பிக் பேங் தியரி. ஸோ அந்த பிக் பேங் தியரியை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவர் ஜார்ஜ் லெமெட்ரே. அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கான ப்ரூஃபா இவர் டெலஸ்கோப் மூலியமா சில ப்ரூஃப் கொடுத்துருப்பாரு. ஸோ இங்க பாருங்க, இது இங்க ஃபர்ஸ்ட்ல இங்க இருந்து இப்போ இங்க இருக்கு. அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டு தான் போகுதுன்னு அப்படின்னு பெருவெடிப்புகளுக்கு ப்ரூஃப் கொடுத்தவர் தான் ஹபிள். ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து ஜார்ஜ் லெமெட்ரே தான். இது கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றுள் எந்த கிரகம் உள்கிரகம் அல்ல? ஸோ இது எந்த கிரகம் உள்கிரகம் அல்லன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் படிச்சோம்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோலார் சிஸ்டம் படிக்கக்குள்ள வாட் இஸ் அந்த கொஷின் மட்டும் மேலே அப்படியே இப்படி அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் படிக்காதீங்க. ஒரு இது படிக்கிறோம்னா அதை டோட்டலாக இந்த இமேஜினோட கவர் பண்ணுங்க. இப்போ சோலார் சிஸ்டம் அதை ட்ரா பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இங்கே சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்பிட்டால் 2 3 4. இங்கே வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கும். அஞ்சு 6 7 8. ஸோ சூரியனா, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இப்போ கொஸ்டின் படிங்க. பின்வருவனவற்றுள் எந்த கிரகம் உள்கிரகம் அல்ல? இது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுங்களா? இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் உள்கிரகம், வெளியே இருக்கிறது வெளிக்கிரகம். கொஸ்டின் என்ன? பின்வருவனவற்றுள் எந்த கிரகம் உள்கிரகம் அல்ல? புதன் உள்கிரகம், செவ்வாய் உள்கிரகம், வெள்ளி உள்கிரகம். அப்ப வியாழன் தான் உள்கிரகம் அல்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூக் விதியின் படி. ஸோ இதுல எந்த ஃபார்முலா வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா ஏ மற்றும் பி. தகைவு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திரிபு. தகைவு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஈன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு திரிபு. இது வந்து தப்பு. ஸோ இது எப்படின்னா, இது வந்து தகைவு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திரிபு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பொருளை நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ ஒரு கம்பியை நான் வந்து இப்படி எண்டில் பிடிச்சி இப்படி நான் வளைக்கிறேன்னா எவ்வளோ வளைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு கம்பி இப்படி லைட்டாக இப்படி வளைக்கிறேன்னா லைட்டாக தான் ஸ்ட்ரெயின் ஆகும். நல்லா வளைச்சோன்னா நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதுதான் தகைவு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு திரிபு. இது எதுக்கு கான்ஸ்டன்ட்னு சொன்னோன்னா, ஸோ இது வந்து நேர் விகிதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு 2 சட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 சட்டை 500 ரூபா. ஸோ இதுவே 4 சட்டையாக வாங்கினீங்கன்னா 1000 ரூபா. ஸோ சட்டையோட எண்ணிக்கை அதிகரிக்கக்குள்ள அதோட விலையும் அதிகரிக்குதா? இதை தான் நேர் விகிதம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னன்னா, இதை அடிங்களேன். 1 2 2 2 4 2 10 250 வருங்களா? இது அடிங்களேன். 2 2 4 2 10 500. 1 2 2 2 4 இங்கே 250 தான் வரும்.
ஸோ இங்கேயும் 250 தான், இங்கேயும் 250 தான். ஆனால் இங்கே கீழே பாருங்க, 2 சட்டையோட வேல்யூ 500 ரூபாய், 4 சட்டையோட வேல்யூ 1000 ரூபாய். ஸோ இப்படி கீழே சட்டையோட எண்ணிக்கை அதிகரிக்க மேலையோட சட்டையோட விலையும் அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் அந்த கான்ஸ்டன்ட் மாறல பாருங்க. இதை ரெண்டுத்தையும் அடிச்சாலும் 250 தான், இது ரெண்டுத்தையும் அடிச்சாலும் 250 தான். ஸோ அதான் இங்க தகைவு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திரிபுனா தகைவு இன்க்ரீஸ் ஆக திரிபுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அது அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து தகைவு பை திரிபு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஈன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நான் எழுதுனபடி பாருங்களேன், தகைவு இங்க இருந்து இந்த திரிபு வந்து ஈக்குவலுக்கு அந்தாண்ட போனா இன்ட்ல இருக்குமா? ஸோ அப்போ இது ரைட்டு. ஸோ இதுவும் ரைட்டா இருக்கும், இதுவும் ரைட்டா இருக்குமா? இந்த இதை பாருங்க, ஈக்குவல் டு திரிபு பை தகவல் இருக்கு. ஸோ இது தப்பு தான். கொஸ்டின் என்ன, ஊக்குவிதின்படி எது கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. ஸோ அப்போ ஏ மற்றும் பி இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பத்தொன்பதாவது கொஸ்டின், டேஷில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும். ஸோ கொஸ்டின் கரெக்டா பார்க்கணும் எந்த ஒளி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம லைட்டா இருந்துச்சுன்னா வெற்றிடத்துல அதிகமாக போகும். சப்போஸ் வெற்றிடம் ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா காற்றுல அதிகமாக போயிடும், நம்ம சூஸ் பண்ணிடலாம். இங்க வந்து சவுண்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து எதுல அதிகமாக டிராவல் ஆகும் அப்படின்னா திடப்பொருள்ல தான் சவுண்ட் அதிகமாக டிராவல், வேகமாக டிராவல் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அது எப்படி சவுண்ட் வந்து திடப்பொருள்ல டிராவல் ஆகும்? காத்துல தானே நம்ம பேசுறோம், நம்ம அது காத்துல தானே கேட்கும், எப்படி திடப்பொருள்ல டிராவல் ஆகும் அப்படின்னா, இப்போ லைட்டுன்றது வந்து அது டிராவல் பண்றதுக்கு வேகம் மீடியம் தேவையில்லை. ஸோ சூரியன்ல இருந்து கூட நடுவில் எந்த ஒரு மீடியமும் இல்லைனாலும் அது நம்ம பூமியை வந்து அடையுது. ஆனா ஒளின்றது வந்து டிராவல் ஆகும்னா அதுக்கு மீடியம் தேவை. இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா, நான் பேசுறது உங்களுக்கு எப்படி கேட்கணும், இப்போ நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உங்க மொபைல்ல ஸ்பீக்கர்ல இருந்து அது ஒரு வைப்ரேஷனா வரும். அந்த வைப்ரேட் வந்து ஏரை வைப்ரேட் பண்ணும். அந்த ஏர் வைப்ரேஷன் தான் ஆற்றல் மூலியமா, அந்த ஏர் வைப்ரேட் ஆகிற ஆற்றல் அது ஒரு சிக்னல் மூலியமா கடத்தப்பட்டு, அது ஒரு சிக்னலா கடத்தப்பட்டு தான் நம்ம காதல வந்து அது ப்ரோக்ராம் ஆகி நமக்கு ஒரு ஆடியோவா கேட்கும். ஸோ அதுதான் ஒளின்றது. அது பயணிக்கிறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. அது நீரா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், எக்கா இருக்கலாம், அது எந்த மீடியமா வேணா இருக்கலாம். ஸோ எக்கில் ஏன் நீங்க காற்று சொல்லியிருக்கலாமே, காற்றுல வேகமா பரவும் சொல்லியிருக்கலாமே, ஏன் திடப்பொருள் அப்படின்னா, இப்போ திடப்பொருள்னு வச்சுக்கோங்களேன், இதுல அணுக்கள் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்குமா? ஸோ இப்போ நான் இங்க ஒரு, இப்போ நான் பேசுறேன்னா இங்க காத்துல, இப்போ திடப்பொருள் வந்து அணுக்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஸோ நான் இங்க ஒரு இம்பாக்ட் கொடுக்குறேன்னா, இப்போ இங்க ஒரு இப்போ இது வந்து ராடுனா, இப்போ நான் ஒரு ஸ்கேலால் இந்த இடத்துல தட்டுறேன்னா, இந்த இடத்துல கொடுக்குற இம்பாக்ட் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து டக்குன்னு டிராவல் ஆயிடும். ஸோ அணுக்கள் பக்கத்தில் இருக்கிறதால டக்குன்னு கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ இதுவே ஏரா இருந்துச்சுன்னா இங்க ஒரு ஆட்டம் இருக்கும், இங்க ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ நான் இப்போ இங்க ஒரு சவுண்ட் கொடுக்குறேன், ஒரு சவுண்ட் ஆக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டம்ல போய் ரிசீவ் ஆகி இந்த ஆட்டத்துல இருந்து இந்த ஆட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா திடப்பொருள்ல அணுக்கள் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால சடனா போயிடும். ஸோ அதுதான் கொஸ்டின். டேஷில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும். எக்குன்றது ஸ்டீல், இது வந்து திடப்பொருள். மீதி எல்லாமே காற்றுன்றது அதுல கொஞ்சம் கேப்ல இருக்கும் ஆட்டம். நீர்ல வந்து காற்றை கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். ஸோ இது வந்து படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? மின்னோட்டத்தை கடத்தாதது வந்து கண்ணாடி தான். இதுவே கொஸ்டின்ல வந்து வெப்பத்தை கடத்தாத பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வெப்பத்தை கடத்தாத பொருள் எதுன்னு கேட்டு கீழே வந்து மேற்கண்ட அனைத்தும் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு கொடுத்துட்டாங்கன்னா எதுவும் இல்லை தான் சொல்லணும். ஏன்னா கண்ணாடி வந்து வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை தான் கடத்தாது. அது கரெக்டா கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்ணாடி வந்து மின்னோட்டத்தை கடத்தாதுன்றதால வெப்பத்தையும் கடத்தாதுன்னு அது ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது, இல்யூஷன் மாதிரி ஆயிடும். ஸோ அதை கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் எது? மின்னோட்டத்தை கடத்தாதுன்னா கண்ணாடி தான் மின்னோட்டத்தை கடத்தாது. இதுதான் ஆன்சரு. ஸோ ஓகே, கொஷின்லாம் முடிஞ்சிருச்சு. மொத்தமாக ஒரு 20 கொஷின் பார்த்துருக்கோம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இது ஃபேக்சுவலாக இல்லாமல் ஒவ்வொரு கொஷினுக்குமே நம்ம நம்ம கான்செப்டாக பார்த்துருக்கோம். ஸோ படிக்கிறதும் கொஞ்சம் கான்செப்டாகவே நீங்கள் படிங்க. ஏன்னா வர ஜென்ரேஷனில் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதால அவங்க வாட் இஸ் வாட்னே கேட்பாங்கன்னு நம்ம எடுத்துட முடியாது. நம்ம கான்செப்டாக பார்த்துட்டோம்னா நம்ம அதை எப்போ வேணால் ரீபூட் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்போ வேணால் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த கொஷின் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஃபேக்டாக படிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சயின்ஸை வந்து
ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் இருக்குது. நம்ம அடிப்படை கடமைகளில் 51A அதிலே சயின்ஸை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது வெறும் மார்க்குக்காக இல்லாமல் ஸோ அதை கொஞ்சம் ஃபிசிக்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிறது தான். எல்லாமே ஒரு ரூல் தான். ஃபிசிக்ஸ் இல்லைன்னா ஓரளவுக்கு எல்லாமே ரூல் தான். அது டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதை ஏன்னு ஒரு கொஸ்டின் கேட்டு அதை கரெக்டாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஃபேக்சுவலாக மனப்பாடம் ஷார்ட்கட் அந்த அளவு அதை தாண்டி ஸோ தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு ஸோ எதுவாக இருந்தாலுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ண ரெடி பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த செஷன் இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.